லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் இவ்வார புனிதர்கள். தடம் தந்த தகைமை. உம் பெயரால் நாங்கள். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாகச் செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். கடவுள் மனிதர் வழியாகச் செயல்படுகிறார். இதில் பெருமை பாராட்ட தேவையில்லை. அவரது வல்ல செயல்கள் இன்று நேற்றல்ல, படைப்பின் தொடக்கத்திலிருந்தே தொடர்கின்றன. நம் வழியாக நிகழ்வுறும் எச்செயலானாலும் அது அவரது மாட்சியின் நீட்சியே. அந்நேரத்தில் நாம் அவரின் கரமும் கருவியுமாகின்றோம் என்பதே உண்மை. இதை விடுத்து தம்பட்டமடிக்கும் செயல்களெல்லாம் கடவுளின் வல்லமையை வசைப்பாடுவதாகும். நற்செய்தி கூட்டங்கள், கன்வென்ஷன், இறுதிக்கால கூடுகை, ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம், பேரின்ப பெருவிழா என பற்பல பெயரில் மக்களை கூட்டுவது ஒருபுறம். பேய்கள் ஓடுவதாக, நோய்கள் தீர்வதாக, கடன் சுமை கரைவதாக, வல்லமை வெளிப்படுவதாக, கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக கட்டுக்கதைகள் கட்டி தாமே அதை செய்வதாக சொல்லி வசூல் வேட்டை நடத்தும் வேடதாரிகள் மறுபுறம். கடவுள் இவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார். கடவுளின் மௌனத்தை புரியாதவர்கள் அவரது அன்பையும் உடனிருப்பையும் உணரவோ அனுபவிக்கவோ முடியாது. மானுட உறவுகளையும் அடிப்படை தேவைகளையும் புறக்கணித்து நடத்தப்படும் கூட்டங்கள் பற்றி எனக்கு தெளிவுண்டா? இறைவா, எனக்கு உம்மை அதிகமாக தெரியாது. ஆனால் உமக்கு என்னை முழுமையாக தெரியும். இன்னும் உம்மை தெரிந்து புரிந்து அனுபவித்து வாழ எனக்கு அருள் தாரும். வாழ்வை மாற்றுவோம். இவ்வார புனிதர்கள். கருவிலென்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். என்ன ஆனந்தம் என் நெஞ்சில் கண்டேனே, உன்னோடு நான் கண்ட சொந்தங்கள் என்னாலும் வாழ்க. அந்த தேவன் தந்த வாழ்க்கை அழகானது. வந்து போகும் இந்த நாட்கள் இனிதானவை காணுதே என் மனம். அன்பர்களே, நமது அன்னையாம் திரு அவை இவ்வாரம் சிறப்பிக்கும் சில புனிதர்களின் வாழ்வு குறித்து அறிந்து கொள்வோம். இவ்வாரம் செப்டம்பர் 4ஆம் தேதி புனித பெரிய கிரகோரியாரின் திருநாளை சிறப்பிக்கின்றோம். புனித பெரிய கிரகோரியார் தனது 30வது வயதில் ரோம் நகரின் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடவுள் இவரை தம் பணிக்கு அழைப்பதை உணர்ந்த கிரகோரியார் அப்பதவியிலிருந்து விலகி புனித ஆசீர்வாதப்பர் சபையில் சேர்ந்தார். மிகுந்த பக்தியோடு பயிற்சிகளை பெற்று குருவானார். பின்னர் கான்ஸ்டாண்டினோபினில் திருத்தந்தையின் பிரதிநிதியாக பணியாற்றினார். கிபி 590ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் நாள் பேதுருவின் அரியணைக்கு உயர்த்த பெற்றார். அப்பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து இடைவிடாமல் திரு அவைக்காக உழைத்தார். இச்சூழலிலும் நேர்மையை கடைபிடித்து ஆட்சி செய்தார்.
தன்னால் இயன்றவரை ஏழை எளியவருக்கு உதவினார். சிசிலி என்ற தீவில் பல துறவற மடங்களை தொடங்கி இறைப்பணியை வளர்த்தெடுத்தார். தன் ஆட்சியிலிருந்த சிறைப்பட்ட மக்களை மீட்டார். திரு அவையில் நேர்மையின்றி நெறிகெட்ட பதவியிலிருந்த பணியாளர்களையும் குருக்களையும் பணியிலிருந்து நீக்கினார். அப்போது லம்பர்ட் என்ற இனத்தை சேர்ந்த அரக்கர்கள் கிறிஸ்தவ மக்களையும் திருச்சபையையும் கடுமையாக தாக்கினர். அவர்களை மிக தைரியத்துடன் கிரெகோரியார் அடக்கினார். தன் பதவி காலத்தில் யூத மக்களுக்கு முன்னிடம் கொடுத்தார். அக்காலத்தில் பிளேக் நோய் நாடெங்கும் பரவி வந்ததால் பெருமளவில் அம்மக்களுக்கு உதவினார். அம்மக்களிடையே திருமறையை பரவச் செய்து அதை நிலைநாட்டினார். இவர் பல நூல்களை எழுதி அதன் வழியாகவும் திருமறையை வளர்த்தார். வாராது வந்த வாழ்வினில் நான் காணும் வாலிபம், வாழ்வாங்கு வாழ நீயுமே சொன்ன யாவும் ஞாபகம். வாராது வந்த வாழ்வினில் நான் காணும் வாலிபம், வாழ்வாங்கு வாழ நீயுமே சொன்ன யாவும் ஞாபகம். ஒரு வழியில் ஆசைகள் மனித துயரோசைகள், ஒரு வழியில் ஆசைகள் மனித துயரோசைகள், இன்பங்களால் என் உலகமும் எழுவதை நான் காண வேண்டும். அன்பர்களே, இரண்டாவதாக கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசாவின் திருநாளை செப்டம்பர் 5ஆம் தேதியன்று சிறப்பிக்கின்றோம். தற்போதைய மசடோனியா குடியரசின் தலைநகரும் அன்றைய ஒட்டோமன் பேரரசின் கொசவோ விலையட் என்னுமிடத்தில் பிறந்த அன்னை தமது 18 வயது வரை அங்கே வாழ்ந்தார். பின்னர் அயர்லாந்துக்கும் அதன் பின்னர் இந்தியாவுக்கும் சென்றார். 1929ஆம் ஆண்டு அவர் இந்தியா வந்தடைந்து இமயமலை அருகே உள்ள டார்ஜிலிங் என்னுமிடத்தில் தமது துறவற புகுநிலையினருக்கான பயிற்சியினை ஆரம்பித்தார். தனது முதல்நிலை துறவற உறுதிமொழியினை அவர் 1931ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதியன்று அளித்தார். அச்சமயம் மறைப்பணியாளரின் பாதுகாவலரான லிசியே நகரின் புனித தெரேசாவின் பெயரை தேர்ந்தெடுத்து கொண்டார். கிழக்கு கல்கத்தாவின் லொரோட்டோ கண்ணீர் மட பள்ளியில் தனது இறுதி துறவற உறுதிமொழியினை 1937ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியன்று அளித்தார். பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கும் பணியை தெரேசா விரும்பினாலும் கொல்கத்தாவில் அவரை சூழ்ந்துள்ள பகுதிகளின் வறுமை நிலை அவரை அதிகமாக கலங்கச் செய்தது. 1943ஆம் ஆண்டின் பஞ்சம் துயரத்தையும் சாவையும் அந்நகரத்துக்கு கொண்டு வந்தது என்றால் 1946ஆம் ஆண்டின் இந்து முஸ்லிம் வன்முறை அந்நகரத்தை நம்பிக்கையின்மையிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியது. 1950ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பிறரன்பின் பணியாளர் சபையை மறைமாவட்ட அளவில் துவங்க தெரேசாவுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் அனுமதி அளிக்கப்பட்டது. அச்சபையின் குறிக்கோளாக அவர் கூறியது, உண்ண உணவற்றவர்கள், உடுத்த உடையற்றவர்கள், வீடற்றவர்கள், முடமானவர்கள், பார்வையற்றவர்கள், தொழுநோயாளர்கள் போன்றோர்களையும் தங்களை சமூகத்திற்கே தேவை அற்றவர்கள் எனவும் அன்பு செய்யப்படாதவர்கள் எனவும் கவனிக்கப்படாதவர்கள் எனவும் எண்ணிக்கொண்டிருப்பவர்களையும் சமூகத்திற்கே பாரமென்று எண்ணப்பட்டு அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் கவனித்தலே ஆகும். கொல்கத்தாவில் 13 உறுப்பினர்களை கொண்ட சிறியதொரு அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட இச்சபை இன்று 6000க்கு மேலான அருட்சகோதரிகளால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களையும் எய்ட்ஸ் நலவாழ்வு மையங்களையும் தொண்டு மையங்களையும் தன்னகத்தே கொண்டு புலம்பெயர்ந்தோர், பார்வையற்றோர், ஊனமுற்றோர், முதியோர், மதுவுக்கு அடிமையானவர்கள், ஏழை எளியோர், வீடற்றோர், வெள்ளத்தினாலும் தொற்று நோயாலும் பஞ்சத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களை கவனிக்கும் இடமாகவும் இருக்கின்றது. அன்னை தெரேசா சிறந்த சமூக சேவகர் எனவும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் பரிந்து பேசுபவர் எனவும் உலகம் முழுவதும் புகழப்பட்டார். இவர் 1979ஆம் ஆண்டில்
அமைதிக்கான நோபல் பரிசினையும் 1980ஆம் ஆண்டில் இந்தியாவின் சிறந்த குடிமக்கள் விருதான பாரத் ரத்னா விருதினையும் பெற்றார். அன்னை தெரேசாவின் வாழ்வில் அற்புதமான நிகழ்வுகள் பல அரங்கேறியிருக்கின்றன. குறிப்பாக தினமும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு தனது குழுவினருடன் வீதி வீதியாக யாசகம் கேட்டுச் செல்வார் அன்னை. அப்படி ஒரு முறை சென்றபோது ஒரு கடைக்காரரிடம் உதவி கேட்டார். அவர் தெரேசாவை கண்டும் காணாமலும் இருந்தார். தெரேசா மீண்டும் கை நீட்டி உதவி கேட்டார். கோபமுற்ற கடைக்காரர் மென்று கொண்டிருந்த வெற்றிலைப்பாக்கினை தெரேசாவின் கையில் துப்பினார். சற்றும் பொறுமையை இழக்காத தெரேசா, இது நீங்கள் எனக்கு கொடுத்தது, பசியில் வாடும் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என கூறியதும் அந்த கடைக்காரர் குறுகி போய் தன்னால் இயன்ற பண உதவியை செய்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் பல வழிகளில் அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து கொண்டுதான் சேவையாற்றி வந்தார் நம் அன்னை. ஆனால் அவரது ஒரே நோக்கம் இவ்வுலகில் ஏழைகளாகவும் நோயாளர்களாகவும் துன்பங்களை சந்திப்போர் லட்சக்கணக்கில் இருக்கின்றனர், அவர்களில் என்னால் இயன்றவர்களுக்கு உதவி செய்யவே கடவுள் என்னை படைத்திருக்கிறார் என கூறிக்கொண்டு தொடர்ந்து பணியாற்றி வந்தார். 1950ஆம் ஆண்டு இந்தியாவின் கொல்கத்தாவில் பிறரன்பின் பணியாளர் என்ற கத்தோலிக்க துறவற சபையினையும் நிறுவினார். 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஏழை எளியோருக்கும் நோய்வாய்ப்பட்டோருக்கும் அனாதைகளுக்கும் இறக்கும் தருவாயில் இருப்போருக்கும் சேவை செய்து தொண்டாற்றியவர் இவர். முதலில் இந்தியா முழுவதும், பின்னர் வெளிநாடுகளுக்கும் பிறரன்பின் பணியாளர் சபையினை பரவச் செய்தார், நிறுவினார். அன்னை தெரேசா 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியன்று இறைபதமடைந்தார். 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் அன்னை தெரேசாவிற்கு அருளாளர் பட்டமளித்தார். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை தெரேசாவை புனிதராக உயர்த்தினார். நெஞ்சோடு செய்த வேள்வியில் நான் காணும் கேள்விகள் அஞ்சாது அன்று நீயுமே சென்ற பாதையின் தெளிவுகள். நெஞ்சோடு செய்த வேள்வியில் நான் காணும் கேள்விகள் அஞ்சாது அன்று நீயுமே சென்ற பாதையின் தெளிவுகள். அறநெறியில் ஆட்சியும் அன்பு வழி வாழ்க்கையும் அறநெறியில் ஆட்சியும் அன்பு வழி வாழ்க்கையும் ஓ தேவனே என் உலகினில் எழுவதை நான் காண வேண்டும். தாய் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். திருவழிபாடு மற்றும் திருச்சடங்குகளின் ஒழுங்குமுறைக்கான திருப்பீடத்துறை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதியன்று கொண்டாடப்படும் இந்தியாவின் கொல்கத்தா நகர் அன்னை தெரேசாவின் திருவிழா ரோமன் திருவழிபாட்டு நாள்காட்டில் இணைக்கப்பட்டுள்ளது குறித்த ஆணை ஒன்றை கடந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வெளியிட்டது. இந்த ஆணையை வெளியிட்ட திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் அர்துர் ரோச்சே அவர்கள், புனித அன்னை தெரேசா கைவிடப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். அவர் உயரத்தில் சிறியவராக இருந்தாலும் அன்பை வழங்குவதில் மிகவும் மகத்தானவராக இருந்தார். மேலும் கருவறையில் கூட கைவிடப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட மற்றும் இகழ்ந்தொதுக்கப்பட்ட அனைத்து மனித உயிர்களையும் பாதுகாப்பதில் பணிவான சேவையின் மாண்பு மற்றும் சிறப்புக்கு சான்றாக விளங்கினார். ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலை விசுவாசிகளின் வேண்டுகோள்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அன்னை தெரேசாவின் திருவிழாவை ரோமன் திருவழிபாட்டு நாள்காட்டியில் இணைக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார். அன்னை தெரேசாவின் புனிதமும் ஆன்மீகமும் வாழ்க்கையில் கைவிடப்பட்டவர்களின் நம்பிக்கைக்கு சிறந்ததொரு சான்றாக வெளிப்படுகிறது என்றார். மேலும் கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதியன்று
அன்னை தெரேசாவை புனித நிலைக்கு உயர்த்தும் திருச்சடங்கின் போது நம்மை சூழ்ந்திருக்கும் இருளை போக்கும் இறையிறக்கத்தின் வழித்தடம் அன்னை தெரேசா என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைத்தார் என்பதையும் நினைவு கூர்ந்தார் கர்தினால் ரோச்சே. அன்பர்களே, இன்றைய நாளில் புனித பெரிய கிரகோரியார் மற்றும் கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசாவின் வாழ்வு குறித்து சிந்தித்துள்ளோம். இவர்களின் வாழ்வை மீண்டும் படித்து நமது வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம். இவர்கள் வழியிலே நாமும் புனிதராவதற்கான வழிகளை தேடுவோம். இப்போது ஒரு சிறிய இறைவேண்டலுடன் இந்நாள் நிகழ்வை நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வை மாற்றும் விதமாக இவ்வாரத்தில் நீர் எங்களுக்கு அருளிய இந்த புனிதர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் கனவு கண்ட இறையாட்சியை கட்டி எழுப்பவும், உமது திருவுடலாக விளங்கும் இந்த திரு அவைக்கு சிறப்பு சேர்க்கவும், நற்செய்தியின் சான்றுகளாக திகழ்ந்திடவும் இந்த புனிதர்களை தேர்ந்து கொண்டீரே. இவர்கள் இருவரும் உம்மீது கொண்டிருந்த பேரன்பினால் தங்கள் வாழ்வில் குறுக்கிட்ட அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து இறுதி வரை தங்களின் இறை நம்பிக்கையில் தளராது இருக்கச் செய்தீரே. அதே நம்பிக்கையையும் வலிமையையும் ஆற்றலையும் எங்களுக்கும் அளித்து எங்களை இப்புனிதர்களின் பாதையில் பயணிக்கச் செய்தருளும். ஆமேன். வாழ்வை மாற்றுவோம் என்ற தலைப்பில் திரு அவை சிறப்பிக்கும் இவ்வார புனிதர்கள் குறித்த சிந்தனைகளை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. அன்பர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.